ஹலோ யஸ், நான் எம்பிகே சிவா. நீ என்ன மூவி செலெக்ஷனில் பார்க்க போனா அயோத்தி. இந்த படத்தோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார், புகழ்னா, பிரீத்தி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட நம்ம மந்திரமூர்த்தி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம ஊருக்கு வந்து காசி ராமேஸ்வரம் வந்து வரணும்னு பயணித்து வரவங்க வந்து காரில் ட்ராவல் பண்ணி வராங்க. அந்த காரில் ஹீரோயின் அப்பாவுக்கும் டிரைவருக்கும் நடக்கிற ஆர்கியூமெண்ட்டில் அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த காரில் வந்து ஹீரோயின் அம்மா வந்து இறந்துறாங்க. ஹீரோ நம்ம வந்துட்டு இவங்க வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து ஆகுறாங்க. மோஸ்ட்டாக இவங்க பேசுகிற ஃபுல்லாக ஹிந்தியில் தான் பேசுவாங்க. இது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சசிகுமார் வராரு. சசிகுமாரும் புகழும் வருவாங்க. இவங்க இவங்களுக்கு அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சு அவங்க ஊருக்கு சேஃபாக அமுச்சு வச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதையே. அதான் கதை சும்மா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் படம் பார்க்காத ஃபீல் பண்ணுவேன். இந்த படத்தில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்துக்கு இது ப்ளஸ்ஸு. இந்த நிறைய மனிதம் பேசியிருப்பாங்க இந்த படத்தில். எக்ஸாம்பிளுக்கு அவங்க நிறைய இதில் ஃபார்மாலிட்டிலாம் அவங்க வந்து இறந்தது வந்து ஒரு தீபாவளி நாளாக இருக்கும். அதனால நிறைய கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிலாம் பண்ணுறதுக்கு வந்து பல ட்ரபிள் அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா சூப்பராக கொண்டு போய் நல்லா எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தில். அதே போல் இந்த படத்தில் எமோஷன்லாம் இந்த படத்தில் வந்து நிறைய நிறைய இடங்கள் அழகு வந்துடும். இது அதாவது கல் மனசு இருக்கிறவங்கள கரையணுவாங்களா அந்த மாரி ஒரு இது இருக்கும் இந்த படத்தில். எமோஷனலாக இந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த சின்னப்பா அவங்க அம்மா வந்து இறங்கி போகும்போது போனோம் அந்த அந்த பிணவரையில் வேலை செய்கிறவங்க இருக்காங்கள, அவங்க வந்து இந்த மாரி தலை சொரிஞ்சு தீபாவளி அந்த நேரத்தில் வந்து வேலைக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் காசு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சசிகுமார் அப்போ கேட்கும்போது, சசிகுமார் இதெல்லாம் சசிகுமார் பாக்கிலாம் தள்ளி பார்த்து காசு இல்லை அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணாரு. அந்த சின்ன பையன் ஒருத்தன் வருவான். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து உண்டியில் அவங்க அம்மா கூட காசுலாம் சேர்த்து வச்சிருப்பான். அந்த உண்டியில் உடைச்சு அவன் காசு எடுக்கிறது எமோஷன் வந்து உச்சக்கட்டம். எமோஷன் வந்து பயங்கரமாக கட்டேன் அந்த சின்ன வயசுக்கு அந்த காசையும் அவங்க வாங்கிப்பாங்க. அதுதான் ஒன்றும் கொஞ்சம் சோகம். அது வந்து அந்த சீன்லாம் பயங்கர எமோஷன் பயங்கர கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் சசிகுமாரனோட கேரக்டரை பார்க்கும்போது ஆக்ட் பண்ணி கணத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவரோட கேரக்டர் அமைஞ்சிருக்கும். அதே போல் ஹீரோட அவங்க அப்பா கேரக்டர் பார்க்கும் மூஞ்சில் பொக்குன்னு குத்துன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவரோட கேரக்டர் அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ஒய்ஃப் இறந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ஒரு போட்டு இது பண்ணியிருப்பாரு. அவங்க அவங்க அந்த பாடி ஃபார்மாலிட்டிக்கு இந்த கண்ணு தானே பண்ணி இது பண்ணுவாங்க கேட்பாங்க. எங்களோட இதில் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பண்ணும்போது அவர் ரொம்ப இரிட்டேட் ஆகும். நிறைய இடங்கள் அவர் பண்ணுறதுலாம் இரிட்டேட் ஆகும். அதே போல் சசிகுமார் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறது ஃபுல்லாக இதுவாக இருக்கும். யாருமே இதுக்கு தெரியாத மாதிரி ஹெல்ப் பண்ணுறது. அதே போல் நிறைய பேர் இந்த படத்தில் அவர் வந்து வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கல்லூரி வினோத்தனா வருவார். கல்லூரி வினோத்தனாவும் இவர் சசிகுமார் நண்பர்கள். அவர் இவர் சொன்னாருன்றதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணதுக்கு வருவார். ஒரு கட்டத்தில் அவங்க பணம்லாம் கேட்டிருப்பார் சசிகுமார்னா. ஒரு ஹெல்ப் அவர் வந்து கடைசி நேரத்தில் அந்த பைக்கு காசு கொடுத்துட்டு போகும்போது இவர் கொடுத்துட்டு போகும்போது இவர் ஆட்டோவில் போவார். பைக் எங்கடா என்னென்ன ஆட்டோவில் போகிற அப்படின்னு சசிகுமார் கேட்கும்போது, இல்லை மச்சி இந்த மாதிரி நீ ஹெல்ப்பு கேட்டேன், நான் என்ன பண்ணுறது தெரியல, பைக்கை விற்றுட்டேன் அப்படின்னாரு. என்னடா நீ ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு இதை விட வேற எதுனா இந்த விஷயத்தை விட என் பைக்கு முக்கியம்னு சொல்கிற விஷயம் நல்லா அந்த மாரி இது எமோஷனலாக நிறைய இடங்கள் அவர் கூட இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனில் வந்து அந்த தாத்தா பாட்டி ஃப்ளைட்டில் வந்து ஹீரோயின் பிரீத்திக்கு மட்டும் தான் டிக்கெட் கிடைச்சிருக்கும். அப்பாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் டிக்கெட் கிடைச்சிருக்காது. அந்த தாத்தா பாட்டி கேரக்டர் விட்டு கொடுக்குறதெல்லாம் சசிகுமார்னா அந்த வினோத்தனா இந்த தாத்தா பாட்டி நிறைய இடங்களில் இந்த மனிதன் பேசியிருக்கலாம் சூப்பராக இருக்கும். அங்கங்கே நிறைய ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் அங்கங்கே நிறைய மனிதன் பேசியிருந்தாலே இந்த படத்தோட ப்ளஸ்ஸு. கிளைமேக்ஸில் படத்தில் ரிவ்யூ பிரீத்தி அஸ்வானி பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கங்கே அவங்க அப்பா பண்ணுற இதெல்லாம் பார்த்து அமைதியாக தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் சீனில் வந்து அவங்க அப்பா பண்ணுற அக்கறம் பண்ணுறது அவங்க அப்பா தள்ளி விட்டுட்டு அந்த சிட்டு கடத்துக்கு உன் பொண்டாட்டி தெரியுதா, அங்கே அவங்க சசிகுமாரனையும் புகழ் அமைச்சு அவங்க 2 பேரும் யாருன்னே தெரியல, நமக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாங்க. சரி எமோஷனலாக அவங்க பேசும்போது அந்த சீனால் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். பிரீத்தி அஸ்வானி மட்டும் இல்லை இந்த படத்தில் சசிகுமார்னா புகழ்னா இந்த பிரீத்திக்கு அப்பா வர அந்த அவங்க அப்பா அந்த சின்ன பையன் கொண்டு அவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பிரீத்தியோட அம்மா அவங்களே சேர்த்துக்கணும். அவங்களுக்கு போர்ஷன் கொஞ்சம் கம்மினாலும் அவங்க வர போர்ஷன்லாம் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதே போல் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வந்து ஏன் சசிகுமார் வந்து இந்தளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஏன் இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அவர் சின்ன வயசுலேருந்து இதுமாரி சில விஷயங்கள்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அங்கங்கே காமிப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்தமாரி பல இடங்களில் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு. அங்கங்கே மனிதம் பேசுகிறது அந்த படமே. ஓவரால் சூப்பராக இருக்கும் இந்த படம். பார்க்கணும்னு நீங்கள் இந்த படத்தில் புகழ் படம் ஃபுல்லாக வந்தாலும் அந்தளவுக்கு காமெடி இருக்காது. ஏன்னா இந்த படத்துக்கு காமெடியே தேவையில்லை. ஆனால் மைனூட்டாக ஒரே ஒரு இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒரு இது மாரி இருக்கும். வெங்கடண்ணா வந்து சசிகுமாரையும் புகழெல்லாம் பக்கத்தில் வச்சு சொல்லுவார், இந்தமாரி மனிதருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களாம் மறந்துட்டு போயிடுவாங்க. இந்தமாரி ஆத்மாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க தம்பி. நீங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் போகிற ஸ்டேஜ் இதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சோன்னையும் அங்கே ஒரு ரசம்பாவிதம் நடக்கும்.
புகழ் சார் நல்ல வாய்ஸ் உங்களுக்கு வாய்ஸ் சொல்லிட்டு அந்த மைன்யூட்டா அந்த ஒரு சீன்ல மட்டும் கொஞ்சம் லைட்டா சிரிப்பு வரும். மத்தபடி இந்த படம் ஃபுல்லாவே ஒரு எமோஷனல் ட்ராமா தான். எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. அதேபோல ஹீரோயின் அப்பாவோட வந்து பல இடங்கள்ல இது பண்ணி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் பிரீத்தி தெளிவிட்ட பிறகு தான் அவங்களுக்கு புரிஞ்சு அந்த ஒய்ஃப் அப்பதான் அவரு அது இது பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அழுவாரு. அதே கிளைமேக்ஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் பிரீத்தி மட்டும் தான் அவர்கிட்ட சசிகுமாரனை கெஞ்சி கெஞ்சி இது பண்ணி கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாரு. கிளைமேக்ஸ்ல தான் ஹீரோயின் அப்பா வந்து பிரீத்தியோட அப்பா வந்து கேட்பாரு அவர்கிட்ட கெஞ்சி எனக்கும் என் ஒய்ஃப் கூட நான் கடைசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி இது கேட்கறதும் அதுக்காக சசிகுமாரனை வந்து மறுபடியும் அவர் வந்து அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கெஞ்சி அந்த கடைசி 2 டிக்கெட் வந்து இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு கெஞ்சி அவர் வந்து டிக்கெட் அந்த 2 தாத்தா பாட்டி ஸ்டார்டிங்ல சொன்னா அந்த அவங்கள்ட்ட போய் விட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான் அந்த பயணம் முடிய போகுது. இந்த படம் முடியுது ஓவராலா. அதான் அந்த படம் முன்னாடியே சொன்னேன். ஸ்க்ரீன் பிளேல எமோஷன், மனிதம் இதெல்லாம் பேசுறதால இந்த படம் வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ரீச் இதுவும் ஆகல. அதான் ஷோஸ் வந்து என்ன சொல்றது? ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த அளவுக்கு இதுவும் ஆகல. ரிசல்ட், ரிவ்யூ இந்த மாதிரிலாம் போக போக தான் அந்த படத்துக்கு வந்து டிக்கெட் அதிகமாச்சு. ஆனா இந்த படம் வந்து 1000 அந்த மாதிரி படம்லாம் எல்லாம் இதுவாகல. ஸ்டார்ட்டிங்லேயே அதான் ஃபர்ஸ்ட்டு 2 டேஸ்ல தான் சரியா பிக்கப் இல்ல. அதுக்கப்புறம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சுச்சு இந்த படம். ரிவ்யூ இதெல்லாம் போக ஆரம்பிச்சோனயும் டிக்கெட் நிறைய புக் ஆயிட்டு, அதான் வசூல் ரீதியாவும் படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆன படம். ஓகே. இந்தமாரி சேனல் மூவி ரிவ்யூ, மூவி சஜஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.